जय जगन्माता बगलामुखी। ओम क्रीं बगलामुखी वरदे सर्व सौभाग्य प्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय क्रीं ओम स्वाहा. இந்த போர்டில் 2 ஜாதகங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இந்த ஜாதகத்தோட பலம் ஒன்றும் நான் சொல்ல போறதில்லை, அது நமக்கு தேவையில்லாத விஷயம்தான். இப்போ இதிலே பொறுத்த வரைக்கும் இதில் முக்கியமாக உள்ள ஒரு விஷயம் என்ன என்றால், இந்த ஜாதகம் பார்க்கறதுக்காக இதே மாதிரி நிறைய ஜாதகங்கள் வந்திருக்கு என்கிட்ட. இப்பவுமே ஒரு 7-8 ஜாதகங்கள் இருக்கு. அதாவது இது 2 ஜாதகம், ரெண்டும் பெண்களோட ஜாதகம் தான். ஆனா ஜாதகம் பார்த்ததும் நான் கேட்டேன் அவர்கிட்ட, எல்லாவர்கிட்ட இது கேட்கும், பிறந்த டைம் கரெக்டா அப்படின்னு கேட்கும். அதுல சிலதுல ரொம்ப ஷார்ப்பா கேட்கணும். ஏனென்றால் லக்னம் இந்த இதுல மீன லக்னம். ஆனா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னம் லக்ன சந்தியாக இருக்கிறது. அதாவது இதுல மேஷ லக்னம் 0 டிகிரி அப்படின்னு இருக்கு. இந்த ஜாதகத்திலே அந்த 0 டிகிரி அப்படின்னு தான் இருக்கிறது. ஏதாவது புரிஞ்சிருக்க? அதாவது ஒரு ராசின்னு சொன்னா பாருங்க, ஒரு ராசி அப்படின்னு சொன்னா அதாவது ஒரு கட்டம் 30 டிகிரி தான். அப்ப அந்த 30 டிகிரின்னு சொல்லும்போது 5 டிகிரி 10 டிகிரி 15 டிகிரி இப்படி எல்லாம் இருக்கும். அது ஜாதகம் பார்த்தா தெரியும். மேட லக்னம் அந்த எத்தனை டிகிரி எத்தனை கலை எத்தனை பாயிண்ட் அப்படி கொடுத்துருப்பாங்க. அதாவது மணிக்கூறு மினிட்டு செகண்ட் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? 4 மணி 15 நிமிஷம் 4 மணி 15 நிமிஷம் 20 செகண்ட் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அதே போல இதுல கொடுத்திருப்பாங்க, அந்த டிகிரியோட அளவு கரெக்டா கொடுத்திருப்பாங்க. ஆனா அது 0வில் இருந்தா எப்படி பலம் சொல்ல முடியும்? பலம் சொல்றதுக்கு வழி இருக்கிறது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? அப்ப நான் சொன்னேன், இது கரெக்ட் ஜாதகம் தானா, பிறந்த டைம் கரெக்ட் தானா? ஏன் சுவாமி எப்படி கேக்குறீங்க? கரெக்ட் தான். இல்ல இதுல 0 டிகிரியில இருக்கு. அதாவது இதுக்கு லக்ன சந்தி அப்படின்னு பேரு. அப்ப 0 டிகிரியில இருக்கும்போது, இப்ப இது 0 டிகிரியில இருக்கும்போது மேஷத்தோட பலம் வருதா மீனத்தோட பலம் வருதா? அது கொஞ்சம் சந்தேகமாகத்தான் இருக்கிறது. அப்போ என்ன செய்ய வேண்டும்? அந்த 0வில் இருந்து 10 நிமிஷம் முன்னையும் 10 நிமிஷம் பின்னையும் போட்டு ஜாதகத்தை கணிச்சுட்டு பிசிக்கல் அப்பியரன்ஸ் கொஞ்சம் பார்க்கணும். பல பேரும் ஆள் இல்லாமல் வருவாங்க, பேரண்ட்ஸ் வரும், குழந்தைகள் வந்திருக்காது இல்ல, இதுல பிசிக்கல் அப்பியரன்ஸ் பார்க்கணும், அவளை கூட்டிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லுவேன். பிளஸ் அந்த அவங்களோட அந்த பலங்கள், பிசிக்கல் அப்பியரன்ஸ் மட்டுமல்ல, அந்த பலங்கள், அதாவது அவரோட அனுபவங்கள் கொஞ்சம் நம்ம கேட்டு மனசுலாக்கி இதுமாக, ஓ மேட லக்னம் இல்லே மீன லக்னம் தான் இல்லை அப்படின்னு நம்ம கிளாரிட்டி வருத்தணும். அப்ப இது சொல்லி வந்தது என்ன என்றால், அவங்க சொல்றாங்க இப்படியெல்லாம் யாரும் சொன்னதே இல்லையே சுவாமி, லக்ன சந்தி அப்படி ஒன்றும் சொன்னதே இல்லையே, இது வச்சு அப்படித்தான் இது பலம், இது வச்சுதான் மேஷ லக்னம்னு தான் பலம் சொன்னாங்க. அவங்க சொன்னதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கா? இது வரைக்கும் ஒன்றும் நடக்கவே இல்லையே, அதனால தானே அவங்கள தேடி வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது ஜோதிஷிகளுக்கு தரப்பட்ட ஒரு பெரிய சாஸ்திரியமா ஜோதிஷம் படித்து நிறைய பேர் இருக்காங்க, பெரிய பெரிய ஆச்சாரியன்மார் இருக்கு. அவளுக்கு இது ஒன்றும் தேவையில்லை, அவளுக்கு இதெல்லாம் தெரியும். அல்லாதவர்கள்ட்ட நான் சொல்றேன், ஒரு ஜாதகம் இப்படி வரும்போது 0 டிகிரியில இருந்தா அதுக்கு ஜோதிஷ சாஸ்திர பிரகாரம் அதுக்கு பேரு லக்ன சந்தி. அப்ப லக்ன சந்தி இருந்தால் அந்த 10 நிமிஷம் முன்னையும் 10 நிமிஷம் பின்னையும், எக்ஸாம்பிள் இப்ப இந்த ஜாதகத்துல 5:45 என்கிட்ட இருக்கப்பட்ட ஒரு ஜாதகம் தான் இது. இது டைம் இதுல டைம் கொடுக்கல, 5:45 5:45 போட்டிருக்கு. அப்போ 5:45 AM அப்படி போட்டிருக்கு. அப்ப 5:45 ஒரு 10 மினிட் முன்னே போடணும். 5:45 என்று சொல்லப்பட்டது 5:55. அதே மாதிரி 10 மினிட் பின்னாடி 5:35. இந்த அப்போ இவங்க கொண்டு வந்த ஜாதகம் ஒண்ணு இருக்கு, எக்ஸ்ட்ரா 2 ஜாதகம் இருக்கு, ஒரு ஆளுக்கு 3 ஜாதகம் ஆச்சு. அப்ப இது ஜாதகத்தை வச்சு நீங்கள் அந்த பலத்தை அதிகமாக கொஞ்சம் டீப்பாய் போனா தான் அதை பற்றி படிச்சு சொல்ல முடியும். ஆனா
சாஸ்திரியமா ஜோதிஷம் படிச்சவாளுக்கு அப்பீரன்ஸ் கொண்டும் அவரோட வாய்ஸ் கொண்டும் கண்டுபிடிக்க முடியும். சிலவர்கிட்ட நான் சொல்வேன், அவங்க நில்லு, நான் இங்க கீழே உட்கார்ந்து சம்பரம் படிஞ்சு கீழே உட்கார்ந்து கொண்டுதான் ஜாதகம் பார்க்கறது. அவங்க கிட்ட சொல்லுவேன், கொஞ்சம் முன்னாடி நில்லு, எந்திரிச்சு நில்லு. அவங்களோட ஹைட்டு, வெயிட்டு, கலரு இதெல்லாம் வச்சு அதாவது பிசிக்கல் அப்பியரன்ஸ் பார்க்கறதுக்குள்ள அந்த அப்பியரன்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு நமக்கு இந்த லக்னம் தானா என்று கண்டுபிடிக்க முடியும். சிலதுக்கு குரல் கூட, அப்படி கண்ணை அடைச்சிட்டு இருந்துட்டு நீ பேசு அப்படி சொல்லும், அந்த குரல் கூட வச்சு கண்டுபிடிக்க முடியும். அது சிலவருக்கு தான் கண்டுபிடிக்க முடியும், சிலது கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஒரு ஜாதகம் வரும்பொழுது அது 0 டிகிரியில இருந்தால் அதுக்கு பேரு லக்ன சந்தி. லக்ன சந்தியில இருந்தால் 2 விஷயங்கள். ஒண்ணு, 10 நிமிஷம் முன்னையோ பின்னையோ போட்டு ஜாதகம் எடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் அதோட அஷ்ட வர்க்கம் கூடி பார்க்கும் பொழுதுதான் கரெக்டா உள்ள எந்த ராசியோட பலம் இவனுக்கு ஒர்க் அவுட் ஆகிறது என்று சொல்ல முடியும். இனி ஒரு விஷயம், இப்போ என்னுடைய கையில் இருக்கப்பட்ட ஜாதகம் லக்ன சந்தி. அந்த லக்ன சந்தி கால்குலேஷன் பண்ணாமலே அந்த ஜாதகம் பார்த்து நிறைய பேர் பலம் சொல்லியிருக்காங்களாம், ஆனா அந்த பலங்கள் ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை அப்படின்னு ஒண்ணு. இனி அது கூட ஒரு பெரிய மூடத்தரம். இது பாருங்க, இவங்க 1945 பிறந்தவங்க தான், அப்ப ரொம்ப வயசான ஆளுகள் இல்லையா. இங்கே குழந்தைகளுக்கு ஜாதகம் பார்க்கும் பொழுது அவரோட பேரண்ட்ஸ் ஜாதகம் கூடி கேட்பாங்க. எதுக்குன்னா பேரண்ட்ஸோட ஜாதகத்தில் உள்ள பிளஸும் மைனஸும் கொஞ்சம் இங்கே எஃபெக்ட் ஆகும். பேரண்ட்ஸோட முன்ஜென்ம பாபதோஷம், முன்ஜென்ம புண்ணியம் அதெல்லாம் குழந்தைகளோட ஜாதகத்திற்கு கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும். அதுக்காக குழந்தைகளோட ஜாதகம் பார்க்கும்போது பேரண்ட்ஸோட ஜாதகம் கூடி கேட்பாங்க. பேரண்ட்ஸோட ஜாதகத்தோட டீட்டெயில் பார்க்கறதுக்காக அல்லே இல்லாமல் அந்த பிளஸும் மைனஸும் பார்க்கறதுக்காக அந்த ஜாதகம் குழந்தை ஜாதகத்தில் பேரண்ட்ஸோட ஜாதகம் எந்த மாத்திரம் சுவாதீனம் செலுத்துறது என்று பார்க்கறதுக்காக அதுக்காக வந்த ஒரு வயசான ஆளுகள். அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலை அப்படின்னு தான் வந்தாங்க. அப்போ அந்த ஜாதகப்படி அந்த பொண்ணுக்கு மாங்கல்யம் ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு ஜாதகத்தில் இருக்கு, மாங்கல்ய தோஷம் இருக்கு. அது பதிவு போல அவர் சொன்னார், மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு யாருமே சொல்லலையே சுவாமி, சுத்த ஜாதகம்னு சொன்னாங்க, அப்படியெல்லாம் சொன்னாங்க. அது வேற விஷயம். சரி, அது மட்டுமல்ல, இந்த ஜாதகப்படி பொண்ணுக்கு சந்தான பாக்கியம் உண்டாகாது, அதுக்கு பொண்ணு ஜாதகத்துல மைனஸ் இருக்கு, பிளஸ் உங்களோட பேரண்ட்ஸோட ஜாதகத்திலையும் முன்ஜென்ம பாபதோஷம் பவர்ஃபுல்லாக இருக்கு. ஆனா சந்தான பாக்கியம் 2 ஜாதகம் இல்லாம ஒரு காலமும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஒரு ஜாதகத்தை வச்சு உனக்கு குழந்தை உண்டாகாது அப்படி சொன்னா அது தப்பு. புருஷன் பொண்டாட்டி இவர் 2 ஜாதகத்தை சேர்த்து வச்சுதான் அது பார்க்க வேண்டும். அப்ப இங்கே அந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலை, ஆனா அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு சுப சந்தான யோகம் இல்லை, அப்படி இருக்கு. அது மட்டுமல்ல, முன்ஜென்ம பாபதோஷம் பவர்ஃபுல்லாக இருக்கு. அவரோட பேரண்ட்ஸோட முன்ஜென்ம பாபதோஷம் பாதிக்கிறது. அதனால அப்பா அம்மா ஜாதகம் வேணும் இருக்கா, இருக்கு அப்படி சொல்லி உடனே அவங்க ஜாதகம் எடுத்து கொடுத்தாங்க. 2 பேரோட ஜாதகம் கொடுத்தாங்க. அதுல ஒரு ஜாதகம் தான் இது. இந்த ஜாதகம் கொஞ்சம் பாருங்களேன், ஏதாவது புரியுதா உங்களுக்கு? இல்ல இல்லையா? இந்த ஜாதகத்துல லக்னமே கிடையாது. பாருங்க, இதுல எங்கேயாவது லக்னம்னு போட்டிருக்கா? இந்த ஜாதகத்துல லக்னமே இல்லை. 1945 பிறந்திருக்கு. அப்ப எத்தனை வயசாச்சு? இப்போ இவருக்கு 80 வயசாச்சு. இத்தனை காலமா இவங்க ஜாதகம் பாக்குறாங்க. ஜோதிஷிகள் கிட்ட ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்து அவங்க பாக்குறாங்க. அவங்க எல்லாம் இந்த ஜாதகம் பார்த்து பலம் சொல்றாங்க. அது எப்படி சொல்ல முடியும்? ஜோதிஷம் பலம் ஆரம்பிக்கிறது லக்னத்திலே இருந்துதானே, பாவங்கள் கால்குலேஷன் பண்ணப்பட்டது லக்னத்திலே இருந்துதானே. அப்ப அவங்க சொல்றாங்க, இன்னும் சுவாமி நாங்க எத்தனையோ இடத்துல ஜாதகம் பார்த்தாச்சு, இது லக்னத்தை பற்றி அவங்க ஒன்றும் சொல்லவே இல்லையே அப்படின்னு அவர் சொல்றாங்க. இதோ பாருங்க, ஜாதகம் என்று சொன்னால் உங்களோட முகம் பார்த்து ஜாதகம் எழுத முடியாது, தம்பு வச்சு ஜாதகம் எழுத முடியாது. இது அப்படி ஏதோ எழுதப்பட்ட ஜாதகம் தான்.
ஜாதகம் என்று சொன்னால் நீங்க பிறந்த ஆண்டு, மாசம், டேட்டு, கரெக்டான டைம் பிளஸ் பிறந்த இடம், டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், இதெல்லாம் கரெக்டா இருந்தா தான் ஷார்ப்பா உள்ள ஜாதகம் கணிக்க முடியும். அதுதான் உங்களோட டெஸ்டினி, அதுதான் தலையில் எழுத்து. ஜாதகம் என்று சொன்னால் தலையில் எழுத்தோட எக்ஸ்ரே தான், போட்டோ காப்பி தான். அப்ப நான் சொல்லி வந்தது, ஜனங்களுக்கு ஜோதிஷ சாஸ்திரத்திலே நம்பிக்கை இல்லாமல் போறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் தான். 80 வயசான ஆளுக்கு எத்தனையோ வாட்டி இவங்க ஜாதகம் பார்த்திருப்பாங்க. அவர் சொல்றாரு, அவர் கொஞ்சம் படிப்பறிவு எல்லாம் உள்ள ஆள் தான் எனக்கு தோணுது. அவரோட அந்த பேச்செல்லாம், அவரோட பேச்சு, அவரோட அந்த பெருமாற்றங்கள் எல்லாம் பார்த்து அப்படிதான் தோணுது. ஒரு பாமரன் அல்லை. பாமரன் என்றால் படிப்பறிவு இல்லாதவர், இவர் பாமரன் மாதிரி இல்லை. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமா சுவாமி, இதுவரைக்கும் யாருமே சொன்னது இல்லையே. அப்படி ஒண்ணு. இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன், எனக்கு வந்த ஒரு அனுபவம் சொல்றேன். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான். பாலக்காட்டுல இப்படி வந்துட்டே இருந்தது. வந்துட்டே இருக்கும்போது பசங்க சொன்னாங்க, சுவாமி ஒரு டீ குடிக்கணும்னு தோணுது, ஒரு டீ குடிக்கட்டுமா, பக்கத்துல ஒரு பேக்கரி இருக்கு, ஓகே வண்டி நிறுத்திக்கோ. அப்போ அந்த வண்டி பேக்கரி பக்கத்துல கொஞ்சம் முன்னாடி மாத்தி நிறுத்து அப்படின்னு சொன்னேன். அங்க கொஞ்சம் கடைக்கு முன்னாடி நிறுத்தாது, கொஞ்சம் மாற்றி நிறுத்தியாச்சு. அப்போ அங்க ஒரு போர்டு பார்த்தேன், அந்த ரோடுக்கு ஆப்போசிட்ல ஜோதிஷாலயம் அப்படின்னு ஒரு போர்டு பார்த்தேன். அப்போ அந்த காலத்துல இல்ல, ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எந்த ஊர்ல போயிருந்தாலும் அந்த ஊர்ல பேரு கேட்ட ஜோதிஷி யாரு அப்படின்னு விசாரிச்சுட்டு டைம் இருந்து அவரை கொஞ்சம் போய் பார்க்கறது உண்டு. என்னுடைய ஜாதகம் எல்லாம் காட்ட மாட்டேன், சும்மா சில ஏதாவது ஒரு ஜாதகம் பார்த்து சும்மா, அதாவது இதுல எத்தனை பேர் உண்மையாக இது யூஸ் பண்றாங்க, பிளஸ் எனக்கும் படிக்கலாம் இல்லையா, நான் இப்பவும் படிச்சு கொண்டுதான் இருக்கிறது, அதுக்காகத்தான். அப்ப இது நான் அந்த பசங்க கிட்ட சொன்னா, சரி வண்டி அப்படி திருப்பிட்டு போர்டு தெரியுது இல்லையா, அங்க கொண்டு நிறுத்து அப்படின்னு சொன்னேன். பசங்க அங்க கொண்ட வண்டியை நிறுத்தியாச்சு. கொஞ்சம் பக்கத்துல நிறுத்தாத, கொஞ்சம் முன்னைய பின்னைய மாத்தி நிறுத்து, உள்ள போய் பாரு அங்க கூட்டமா இருக்கா என்ன இதுன்னு. அப்போ கூட்டம் ஒண்ணும் இல்லையே, வெளியில செருப்பு ஒண்ணும் காணும். சரி உள்ளே கூட்டம் ஒண்ணும் இல்லை, யாருமே இல்லை சுவாமி அப்படின்னு சொன்னாங்க. சரி நீங்க போய் டீ குடி, நான் அங்க கொஞ்ச நேரம் உள்ள போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். ஐயோ நீங்க தனியா, ஒன்றும் இல்லை நீ போயிட்டு வா அப்படின்னு இந்த பசங்களை அங்க விட்டுட்டு நான் தனியா உள்ள போயாச்சு. உள்ள போய் அங்க உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு பெரிய ரூம் தான், அதுல ஒரு கர்டன் போட்டு இப்படி மறைச்சிருக்கு, இந்த பின்னாடி தெரியுது இல்லையா, இதே மாதிரி ஒரு கர்டன் போட்டு இப்படி மறைச்சிருக்கு. அதாவது பெரிய ஒரு ரூம்ல இடையில கர்டன் போட்டு மறைச்சிருக்கு. அந்த சைடுல அது செவர் இல்லை, அந்த சைட்ல உள்ள அந்த ஒரு ஆணோட வாய்ஸ் ஒரு பொண்ணோட வாய்ஸும் கேட்கறது. நான் பேசாம ஒண்ணுமே வைக்கல, பேசாம வந்து சேர் இருக்கு, அந்த சேர்ல அப்படியே உட்கார்ந்து இருந்தேன். அப்ப உள்ளே கேட்கறது காலையில, இது ஒரு காலையில ஒரு 9:30-10 மணி இருக்கும்னு தோணுது. அப்போ காலையில டிஃபன் சம்பந்தமாக அந்த மெயில் வாய்ஸுக்கு அந்த ஃபீமேல் சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருக்கு. இவருக்கு அது பிடிக்கல. இன்னைக்கு இதுதானா அப்படி ஏதோ கேட்கறாங்க அவரு, இன்னைக்கு இதுதானா அப்படி கேட்டு ஏதோ சண்டை போடுற மாதிரி. அப்ப அவரு வறுமையை பற்றித்தான் அந்த அம்மா பேசுறாங்க. காசு இருந்தா தானே பண்ண முடியும், நீங்க சொன்னா போதுமா, இப்படி ஏதோ எல்லாம். அப்போ ரொம்ப நேரம் அங்கிட்ட இருக்கிறது சரியில்லை அப்படின்னு நினைச்சிட்டு நான் அந்த டேபிள்ல எப்படி தட்டுனேன். ஒரு 2 நிமிஷத்துல ஒரு குழந்தை பார்த்துட்டு இப்ப வரோம் அப்படி சொல்லிட்டு, அவர் அந்த குழந்தை என்ன இப்ப வரோம் அப்படி சொல்லி குழந்தை உள்ள போயாச்சு. அப்புறம் இவர் வெளியில வந்தார். ஒரு 35 வயசு இருக்கும் ஒரு ஆள். எந்தா அப்படி கேட்டாங்க, மலையாளி தான். இல்ல பாக்குறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அவர் ஒரு சேர்ல உட்கார்ந்தாச்சு. பின்னாடி ஒரு மேசை போட்டு, அந்த மேசையில அதாவது டைனிங் டேபிள் மாதிரி இருக்காது, அதுல ஒரு ஷீட்டு விரிச்சிருக்கு, பிளாஸ்டிக் ஷீட்டு. பழைய காலத்துல எல்லாம் இந்த வீட்டுல டைனிங் டேபிள் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு விரிப்பாங்க, அழுக்கு பட்டாம இருக்கிறதுக்கு. அதே மாதிரி ஒண்ணு போட்டிருக்கு. அங்க உட்கார சொன்னார். நானும் ஃப்ரண்ட்ல உட்கார்ந்தேன். அவர் இங்கே இருந்தார். ஜாதகம் கொடுங்கோ அப்படி சொன்னார்.
நான் சொன்னேன், ஜாதகம் இல்லை, டேட் ஆஃப் பர்த் தெரியுமா? அதெல்லாம் கரெக்டாக தெரியாது அப்படி சொன்னார். சரி, அப்போ பிரசனம் தான் வைக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். ஓகே. அவரு அந்த டேபிள்ல, அதாவது பிரசனம் வைக்கிறதுக்குள்ள பிரச்சனை பலகை அப்படின்னு ஒன்று இருக்கும், ராசி சக்கரம் எல்லாம் வரைச்சது. அது ஒன்றும் கிடையாது. அந்த டைனிங் டேபிள் மாதிரி இருக்கு. அதுல அங்க இருந்து கொஞ்சம் ஒரு டப்பாவில இருந்து கொஞ்சம் அந்த சோழி கபடின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து போட்டுட்டு உடனே பிரச்சனை எல்லாம் வச்சுட்டு அவர் உடனே என்கிட்ட பேரு கேட்டாச்சு. நட்சத்திரம் ஒண்ணுமே கேட்கல. அப்ப நான் ஒண்ணுமே தெரியாதுன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு இல்லையா? அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, சனியுடைய அபகாரமானம், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், எது வேணும்னாலும் ஆபத்துகள் வரலாம், இந்த சோழி வச்சுட்டு அவர் சொல்றாரு. சரி, ஓகே அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்குள்ள பசங்க டீ குடிச்சிட்டு வந்துட்டாங்க. அவங்க வெளியில வந்து எட்டி பாக்குறாங்கன்னா இப்படி இரு அப்படின்னு. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு அப்போ நான் ஒரு ரட்சை எழுதி தரேன். அப்ப எங்க இருந்து வருதுன்னு கேட்டாங்க. இப்ப நான் சொன்னேன், நான் கோயம்புத்தூர்ல இருந்து நாங்க வர்றோம், நான் ஒரு ரட்சை எழுதி தரேன், அது நீங்க கொண்டு கட்டணும், அதுக்கு ஏதோ 1500 ரூபாய் ஏதோ ஆகும்னு சொன்னாங்க. சரி, ஓகே. அப்புறம் சுருக்கமா எல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தேன். கொடுத்துட்டு நான் சொன்னேன், நீ சொன்னது ஒன்றும் திருப்தி ஆயிட்டு உனக்கு காசு தரலை, அந்த வெளியில உள்ள போர்டு பார்த்துட்டு தான் நான் வந்தேன், நீ உள்ள வறுமை பேசுறது நான் கேட்டேன். ஏன் அந்த வறுமை உனக்கு வருதென்றால் நீ இந்த சாஸ்திரத்தை வந்து மிஸ்யூஸ் பண்றதுனால தான். நீ நல்ல ஹைட்டா வெயிட்டா ஆரோக்கியமா இருக்கு, அறிவு இருந்தால் இது படி, இல்லைன்னா வேற வேலைக்கு போ. இதை நீ இப்படி யூஸ் பண்ணியாச்சுன்னா உன்னுடைய வறுமை உன்னை விட்டு போகாது. அது மட்டுமல்ல, இந்த சாபம் கடைசி காலத்துல பயங்கரமா உன்னை பாதிக்கும், அதுவும் உன்னுடைய குழந்தைகளையும் பாதிக்கும். அப்படி சொன்னேன். நான் கொஞ்சம் சத்தம் போட்டு தான் சொன்னேன். அப்ப அந்த அம்மா வந்து இப்படி எத்தி பார்த்துட்டே இருந்தது. அவன் வாயே துறக்கலை. இப்ப எதுக்கு இது சொன்னேன் என்றால், சும்மா தட்சணைக்காக ஏதோ சில்லறை கிடைக்கும், அதுக்காக இந்த சாஸ்திரத்தை யூஸ் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பா தெய்வ சாபம் உண்டாகும். ஏனென்றால் இது நமக்கு தந்தது யார் தெரியுமோ? தெரியுமா உங்களுக்கு? ஜோதிஷ சாஸ்திரம் நமக்கு யார் கொடுத்தா தெரியுமோ? தெரியாது இல்லையா? தெரிய வாய்ப்பே இல்லை. தெரிஞ்சாச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, அது பார்த்துட்டு பதில் சொல்றேன். ஜெகத் மாதா மகாதேவின் கிரகத்தால் அனைவருக்கும் சர்வகாரி சித்தி உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.